உலகத்துல எல்லா நாடுகள்லயும் மக்கள் வாக்களித்து அரசை தேர்ந்தெடுக்க முடியாது. தேர்தல் இல்லாத நாடுகளும் உள்ளது. அதுல முதலிடத்துல இருப்பது சவுதி அரேபியா. இது முழுமையான மன்னராட்சி நாடு. மன்னரே நாட்டின் முக்கிய முடிவுகளை எடுக்கிறாரு. இங்க தேசிய பொது தேர்தல் கிடையாது. அடுத்ததாக கத்தார். இங்கு அமீரே நாட்டின் தலைமை அதிகாரி. பிரதமர் மற்றும் அமைச்சர்களை அவரே நியமிக்கிறார். அடுத்ததாக ஐக்கிய அரபு அமீரகம். 7 அமீரகங்கள் இணைந்த நாடுதான் இது. நாட்டின் தலைவர்கள் தேர்தல் மூலமல்ல ஆட்சியாளர்களால தேர்வு செய்யப்படுகின்றனர். அடுத்ததாக புரூனே. இங்க சுல்தானே நாட்டின் அனைத்து முக்கிய அதிகாரங்களையும் கொண்டுள்ளார். இங்கேயும் தேசிய தேர்தல் நடைபெறது கிடையாது. அடுத்ததாக வாட்டிகன் நகரம். உலகின் மிகச்சிறிய நாடுதான் இது. இங்கு பொதுமக்கள் வாக்களிக்கிறது கிடையாது. போப்பாண்டவர் உலகம் முழுவதிலும் உள்ள கார்டினல்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. வடகொரியாவுல தேர்தல் என்ற பெயரில் வாக்குப்பதிவு நடக்குது. ஆனா வேட்பாளர்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் போட்டியிடுவாரு. இதனால மக்கள் உண்மையான தேர்வை அங்க செய்ய முடியாது. கிம் குடும்பத்தின் ஆட்சியே பல தலைமுறைகளாக தொடர்கிறது. இது போக உலகின் சில நாடுகள் சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஒரே கட்சி ஆட்சியை பல தலைமுறைகளாக தொடர்ந்து வருது. அது எந்தெந்த நாடுகள்னு கமெண்ட்ல சொல்லுங்க.